ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ்ஜு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வெஜ்ஜு தம் பிரியாணிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸில் செய்யல. முதல்ல குக்கரில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபடணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்தோன்னா சீக்கிரமாக அது நல்லா கலர் மாறி வந்துடும். நல்லா பொன்முருகலாக நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம வெங்காயத்தை நல்லா வறுத்து விட்டுருக்குறோம். இன்னமும் கொஞ்சம் கலர் மாறி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை வறுத்து விட்டுடலாம். நம்ம இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதால அதோடைய சுவை மாறுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிற அதே சுவையோடவே இந்த தம் பிரியாணி இருந்துச்சு. நீங்களும் இதை போல் ஒரு தடவை நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் சாப்பாட்டு அரிசியில் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அந்த குக்கர்லேயே நான் கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கருகிடும். அதனால் முதல்ல நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம் போல் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது இந்தளவுக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை கிராம்பு எல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த பக்குவத்து வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்றேன். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் இருக்குது. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் மறுபடியும் வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கணும். இதனுடைய பச்சை மணம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறையிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழமும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி பழம் மேல் தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம இந்த தக்காளி வதக்கி விட்டுக்கணும். கூடவே நமக்கு வெங்காயமும் கரெக்டான அளவுக்கு வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் சரியான அளவில் வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்குறோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த போல் நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த போல் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த காரத்தோட அளவு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற இந்த 1/2 கிலோ அரிசிக்கு நான் எடுத்துக்கிற இந்த மிளகாத்தூளோட அளவு பார்த்திங்கன்னா காரத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ என்னுடைய பச்சை மணம் மாற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவராக ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்டி தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வாங்கியிருக்கிறேன். அதை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மஷ்ரூமை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான்வெஜ் ஃப்ளேவரில் இதை போல் மஷ்ரூம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் எடுத்துக்கிற 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்த போல் நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இது வந்து சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அதே போல் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வரும். மஷ்ரூமுடைய அளவும் கொஞ்சம் குறையும். பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு குக்கரில் கொஞ்சம் ரைஸ் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கிறேன். நான் எடுத்துக்கிற அந்த 1/2 கிலோ ரைஸுக்கு வந்து பட்டை கிராம்பு சேர்த்து நெய் சேர்த்து கொஞ்சம் புதினா சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்திருக்குது. ஏன்னா நார்மல் அரிசின்றதால நான் நல்லாவே வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்னால் நம்ம பாதி அளவு வேக வச்சு வடித்து தம் போட்டுருவோம். தம் போட்டால் உதிரி உதிரியாக வந்துடும். இது சாப்பாட்டு அரிசின்றதால நான் 3/4 பங்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு அந்த சாதத்தை நம்ம வடித்து எடுத்துக்கலாம்.
தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் நல்லா அதை வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனையோட மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆகிருக்குது. பிரியாணிக்கான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனை வருது. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த மஷ்ரூம் தண்ணியே நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் போட்டுக்கணும். ரைஸு நம்ம 3/4 பங்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறதால இப்போ இருக்கிற தண்ணியோட அளவு சரியாக தான் இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சிருக்கிற இந்த சாதத்தை இது உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துருக்கிற வெங்காயத்தையும் புதினா மல்லித்தழையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. நம்ம 3/4 பங்கு அளவு தான் ரைஸ் வேக வச்சுருக்கிறோன்றதால நம்ம நல்லா கலந்து விடும்போது ரைஸ் உடையாது. நல்லா அடிக்கொண்டு இந்த கிரேவியோட இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ இது மேலே மறுபடியும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை இதில் மேலே சேர்த்துடலாம். மறுபடியும் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் புதினா மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம விருப்பத்துக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்துட்டு தட்டு போட்டு இப்போ மூடி விட்டுடலாம். நான் எப்பயுமே பிரியாணி செய்யறதுக்கு இதை போல் ஒரு தோசைக்கல் இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ அதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த குக்கரை இது மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே விட்டுடணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செஞ்சேன். நல்ல ஒரு வாசனையாக வீடு முழுக்க அவ்வளோ ஒரு வாசனை. அப்படியே நான்வெஜ் சிக்கன் பிரியாணி செய்கிற அதே ஃப்ளேவரோட நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. ரைஸும் நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்திருந்தது. அவ்வளோதாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க அந்த ஒரு ஃப்ளேவரில் இதை போல் ஒரு செய்முறையில் நீங்கள் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தம் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஆனியன் ரைதாவோட நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச பிரியாணி போலவே இல்லை, அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.